வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காட்டி கொடுக்குறேன். ஓட்ஸ் மாவு, கின்மா மாவு ரெண்டும் பயன்படுத்தி ரொட்டி தட்டி காட்ட போகிறேன். வெரி வெரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு, ரொம்ப சத்தானது. இது ஓட்ஸ்லே க்ளூட்டன் ஃப்ரீ இருக்கும், கின்மாலே ஹை ஃபைபர், ப்ரோட்டீனு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு என்ன இல்லை இதில் அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்படி தான் மாவு ரெண்டுத்தையும் எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துட்டு அதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கேரட் துருவல், வெங்காயம் பொடியாக நறுக்கிந்து, சோம்பு கீரை, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, மல்லித்தழை, புதினா தழை, கேப்சிகம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்ல மாவு தண்ணி தொளிச்சு கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நீங்கள் தண்ணியை ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா அரிசி மாவு மாதிரி இது தண்ணி உருவாது. கொஞ்சம் பார்த்து தண்ணி தொளிச்சு கலக்கணும் மாவை. ஓட்ஸ் மாவு கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக்கி, ஏன்னா அது க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நேச்சர் அதுக்கு. ஸோ இப்போ கலந்து ஒரு சைடில் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு காரசாரமாக தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறேன். எந்த சட்னி? பீர்த்தங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு காட்டின்னு இருக்கேன். ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து செவந்த உடனே பீர்த்தங்காயை பொடியாக நறுக்கி இல்லை ரவுண்டாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கின்வா மாவு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு காரசாரமாக சட்னி அரைச்சிக்கணும். மல்லித்தழை, புதினா தழை, துளியுண்டு புளி, காரத்துக்கு நிறைய ஒரு 5-6 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா உளுந்து செவந்த மாதிரி வறுக்கணும். பீர்த்தங்காய் கூட சாஃப்ட் ஆகணும். இப்போ எல்லாம் வறுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக துருவின 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு, தேங்காய் துருவல் சேர்க்கச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளைத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கூல் டவுன் ஆன அப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக சட்னி அரைச்சி ரெடி பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாலும் வெரி வெரி டேஸ்டி பீர்த்தங்காய் சட்னி ரெடி ஆகிடும். கடுகு, பெருங்காயத்தூள் தாளிப்புக்கு போதும். நீங்கள் வேணும்னாக்கா இன்னும் தாளிப்புக்கு கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்த்துன்றல அப்படியே சிம்பிள் தாளிப்பு கொடுத்துட்டுருக்கேன். சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ ரொட்டி தட்ட வேண்டிதான். ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு ரொட்டி மாவு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு லீஸாக தட்டணும். ரொட்டியை தண்ணி கையில் ஈரப்படுத்தின்னு ரொட்டி தட்டுங்க. சூப்பராக வரும். டைரெக்டாக தவா மேலே தட்டலாம், பட் பழக்கம் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுவும் ரொம்ப டைம் எடுக்கிறது டைரெக்டாக பண்ணக்க. அதே இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் தட்டி ரொட்டி தட்ட சீக்கிரமாக எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். பார்ச்மெண்ட் பேப்பர் கூட ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லாம் கிடைக்கும். ஒப்பட் பேப்பர்ன்ட்டு கேட்டாக்கா கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மூடிட்டு வேக வச்சு